100 டே சேலஞ்ச் உடம்பை குறைக்கிறேன் டே 7 உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு உடற்பருமன் அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வெளிநாட்டில் வசிக்கிற நாங்கள் எங்களுடைய கடமைகள் பொறுப்புகளை தீக்கணுமென்றதுக்காக அதிக அளவிலான வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் எங்கள்கிட்ட உடல் சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்கிறதில்ல. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய நேர உணவுகளை நாங்கள் மாலை நேரமும் இரவு நேர உணவுகளை நாங்கள் நள்ளிரவிலையும் காலம நேரத்தில் சாப்பாடே சாப்பிடாமறோம். அதுதான் எங்கள்கிட்ட உடற்பருமன் அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம். பொதுவாகவே நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ஒன்று தேவை. எங்களுடைய சாப்பாடு சமைக்கிறது. நாங்கள் நள்ளிரவில் சாப்பாடு சாப்பிட்டோம்னு சொன்னால் தூங்க போயிடுவோம். அதுக்கப்புறம் சாப்பாடு சமைக்காது. அது உடற்பருமன் அதிகரிக்கும். எனவே பொதுவாக நாங்கள் காலை மேலே கட்டாயம் சாப்பிடணும். சிறிதளவு காலை சாப்பாடும் மதிய நேரம் நாங்கள் குறிப்பிட்ட அளவு 12லேருந்து 1 மணிக்குள்ளேயும் அதன் பின்னர் இரவு சாப்பாடாக குறைஞ்சது 8 மணிக்கு முன்பதாக சாப்பிட்டோம்னு சொன்னால் உடற்பருமன் அதிகரிக்காது. அது மட்டும் இல்லாமல் சிறிதளவு உடற்பயிற்சி செஞ்சோம்னு சொன்னால் உடல் அதிகரிக்காமலும் இருக்கும். அதே நேரம் உடல் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். சில சின்ன விஷயங்களை கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் எங்கள் எதிர்கால வாழ்க்கையில் வரக்கூடிய நோய்கள்லேருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். எனவே இந்த சேலஞ்சில் நீங்களும் முடிய போகிறீங்கன்னு சொன்னால் இணைஞ்சு கொள்ளுங்கள். உங்களால் உடம்பை குறைக்கலாம். கண்டக்டரே ட்ரை பண்ணுங்கள். 100வது நாள் உங்களோட வெயிட்டை நீங்களே பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. நன்றி.